இந்த மன்னார்குடி குடும்பத்தினுடைய ராஜ விசுவாசியா இருந்தவர் ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இறக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல தூக்குனாங்க. அந்த ஓபிஎஸ்க்கு உண்மையா இல்ல, எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி உண்மையா இல்லாம அவர் அடிமையான நடத்த நினைச்சாங்க. அவர் அடிமையா இருக்க முடியாதான்னு சொல்லி வெளியேறாரு. அதெல்லாம் தாண்டி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாங்கள் உண்மையானவர்கள், இவர்கள் சமூக தலைவர்களாக ஒரு கூட்டம் பார்க்குது. என்னைக்காவது அந்த சமூகத்திற்கு இவர்கள் உண்மையா இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று காட்டுங்க. அந்த சமூகத்தில் ஏதாவது முக்கியமான நபர்களை இவர்கள் வளர்த்து விட்டுருக்காங்களா? இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு இதில் முன்னுரிமை கொடுத்து அவர்களை முன்னுக்கு தூக்கி விட்டாங்களா? பல தலைவர்களை தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்ட சொல்லலாம். குறைந்தபட்சம் தன் சமூகத்திற்கு, தான் பிறந்த சமூகத்திற்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்திருக்காங்க. அப்படி தான் பிறந்த சமூகத்திற்கு கூட உண்மையும் நேர்மையும் இல்லாத ஒரு கூட்டம், உண்மை நேர்மைனா என்னன்னே தெரியக்கூட பணம் 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 பணம், பதவி பதவி பதவி. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருப்பதாகவும் தாங்கள் தான் அந்த அம்மையார் ஜெயலலிதா என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இந்த தேர்தல் அரசியலிருந்தே புறக்கணிக்கப்பட வேண்டிய கூட்டம். சொல்ல போனா தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இந்த டிடிவி, இந்த சசிகலா, இந்த கும்பல். எங்க போய் தொட்டாலும் எப்படி திமுகவுடைய பினாமிகள் வர்றாங்களோ, எங்க போய் நம்ம கை வச்சாலும் திமுக சார்ந்த நபர்கள் இருக்காங்களோ, அப்படி எங்க போய் தொட்டாலும் இந்த சசிகலா கும்பலுடைய பினாமிகள் இருப்பாங்க. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசுற பொழுது, பரந்தூர் விமான நிலையத்துல இந்த இடத்துல விமான நிலையம் அமைங்க அப்படின்னு 2019 இந்த சசிகலா அண்ட் கோ தான் முடிவு பண்ணுது. ஏன் முடிவு பண்ணான்னு பார்த்தா, அங்க தேசப்பந்துன்னு சொல்லி ஒரு போக்குவரத்து துறையில ஒரு ஊழியரா இருந்தவர். அவருக்கு கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல இந்த பரந்தூரை சுத்தி வாங்கி போட்டிருக்காங்க. தேசப்பந்து ஒரு சாதாரண ஒரு கலைநிலை ஊழியர், ஒரு 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர். அந்த தேசப்பந்துடைய மகன் பேர்ல, ஹரிங்கிறவன் பேர்ல, தேசப்பந்து அண்ணா நகர்ல இருக்காரு, அந்த தேசப்பந்துடைய மகன் ஹரிங்கிற பேர்ல பரந்தூர் பக்கத்திலேயே இடப்பதிவு நடந்துக்கு 2019 கொஞ்சம் கொஞ்சமா இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. இடத்த இந்த மாதிரி அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி இடத்த வாங்கி போட்டு அதுக்கு நடுவுல இந்த விமான நிலையத்தை கொண்டு இருக்கு திட்டமிட்ட கும்பல் இந்த கும்பல். அதுக்கப்புறம் திமுக வந்தோடனே திமுக இன்னும் கொஞ்சம் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு இடத்த வாங்கி போட்டு பண்ணிருக்காங்க. டிஜே பில்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த தேசப்பந்துடைய மகன் ஹரிக்கு அங்க இடம் இன்னைக்கும் இருக்கிறது, பல 100 ஏக்கர் இருக்கிறது. இப்படி எங்க போட்டாலும் தமிழ்நாடு முழுக்க சசிகலா ஃபாரஸ்ட், சசிகலா காடுமாங்க, பல 10,000 ஏக்கருக்கு குறைஞ்சி இவருடைய இடம் இருக்கு. மினிமம் லிக்விட் கேஸா மட்டும் 10,000 கோடிக்கு மேல சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த அரசியலை வச்சு சம்பாதிச்சு சொபஸ்டிகேட்டடாக வாழ்ந்து அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் கிட்ட பேர் ஏற்படுத்தி, அதிமுகவுக்கும் கிட்ட பேர் ஏற்படுத்தி, இவருடைய கொட்டத்தினால ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை இந்த 30 ஆண்டு கால அரசியல்ல பல 100 கோடிகளை சம்பாதித்து பல மோசக்கார திட்டங்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு எப்படி திமுக ஒரு காரணமா இருந்துச்சோ, இப்படி இந்த சசிகலா அண்ட் கோவும் ஒரு காரணம். அதுல டிடிவி ரோல் பெரிய ரோல்.